தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்தின் ரிஷிவந்தியம் தொகுதி தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் கடந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஜெயந்தி என்பவர் தாக்கல் செய்த வேட்புமனு தேர்தல் அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டது. தேர்தல் விதிமுறைகளை மீறி தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்றும் விஜயகாந்த் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கவும் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயந்தி வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் நீதிபதி கே வெங்கட்ராமன் வெள்ளியன்று தீர்ப்பளித்தார். ஜெயந்தி தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நீதிபதி கே வெங்கட்ராமன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து ரிஷிவந்தியம் தொகுதியில் விஜயகாந்த் பெற்ற வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2011 சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது வெற்றியை சேலஞ்ச் பண்ணி ஜெயந்தி வழக்கு தாக்கல் செய்த தேர்தல் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த தீர்ப்பின் மூலம் எங்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் வென்றது உறுதியாகிவிட்டது. அதேபோல் கள்ளக்குறிச்சி சட்டசபை தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அழகுவேல் பாபு பெற்ற வெற்றி செல்லாது என கூறி வாக்காளர் சின்னதுரை என்பவர் தொடர்ந்த தேர்தல் மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதி கே வெங்கட்ராமன் உத்தரவிட்டார்.